ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஷாப்பிங் அண்ட் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஷாப்பிங் வீலாக் தான். மந்த்லி கிராசரிஸ் வாங்குறதுக்காக டிமார்ட் வந்திருந்தேன். அப்போது நான் எப்போவுமே டிமார்ட் போகும்போது ஃபாலோ பண்ணுற சில டிப்ஸ் உங்களுக்கும் சொல்லலாம், அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் இந்த ஒரு வீடியோ நான் எடுத்திருக்கிறேன். எப்போவுமே ஒரு வீட்டுக்கு கிராசரிஸ் ரொம்பவே முக்கியம் அதானே. அது நம்ம மந்த்லி ஒன்ஸ் வாங்கலாம், இல்லை 2 months ஒன்ஸ் வாங்கலாம். இந்த மாதிரி நாம் பிளான் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு நாம் இருக்கிற சரௌண்டிங்ஸில் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கும் இல்லையா, அங்கே ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அங்கே வாங்குறது பெஸ்ட்டான ஐடியாவாக இருக்கும். பெங்களூர் பொறுத்த வரைக்கும் இங்கே நிறையவே டிமார்ட்ஸ் இருக்கும். எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயும் கூட ஒரு டிமார்ட் இருக்குது. அங்கே தான் நாங்கள் மந்த்லி கிராசரிஸ் வாங்குறது. கிராசரிஸ் வாங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாலேயே லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு என்னென்ன பொருட்கள் வீட்டில் காலி ஆயிடுச்சு, என்னென்ன பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுருவேன். அப்புறம் வீட்டில் இருந்தே கேரி பேக் எடுத்துகிட்டு போயிடுவேன். எவ்வளோ லிஸ்ட்டு போட்டிருக்கிறனோ அதுக்கு ஏற்றது போல் 2-3 கேரி பேக்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவேன். இல்லைனா அங்கே போய் நம்ம கேரி பேக்குக்கு எக்ஸ்ட்ரா 20 rupees 25 rupees பே பண்ணி கேரி பேக் வாங்க வேண்டி வரும். அப்புறம் அங்கே ஆஃபர்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எந்த திங்ஸுமே வாங்குறதில்ல. என்னோடய லிஸ்ட்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ்க்கு ஆஃபர்ஸ் போட்டிருந்தா buy one get one ஃப்ரீ அப்படிங்கிற ஆஃபர் இருந்தாலும் கண்டிப்பாக நான் வாங்குவேன். ஆனால் அங்கே இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸும் நான் பார்ப்பேன். ஆனால் நான் வாங்குவேனா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. டிமார்ட்டில் ஃபுட்வேர்ஸாக இருக்கட்டும், இல்லை ட்ரெஸ் எல்லாம் குவாலிட்டியாக இருக்கும். ஸோ எனக்கு தேவை அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக நான் அதை வாங்கிக்குவேன். அப்புறம் கம்மியான ப்ரைஸில் தான் இருக்குது, ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சிப்ஸு, கூல்ட்ரிங்க்ஸு இது போல் ஜங்க்கு நான் வாங்குறதே கிடையாது. எனக்கு சாக்லேட் சாப்பிட்ணும் அப்படின்னா நான் இந்த யோகா பார் தான் வாங்குவேன். ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் நட்ஸ், சீட்ஸ் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் கண்டிப்பாக நான் வாங்குவேன். பட் வீட்டில் நான் வாங்கினது இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸ்ட்ரா நான் வாங்கவே மாட்டேன். எப்போவுமே சூப்பர் மார்க்கெட்டில் ஃப்ரண்ட் ரோவில் வச்சுருக்கிறதெல்லாம் சீக்கிரம் எக்ஸ்பயர் ஆகிற ப்ராடக்டாக இருக்கும். பட் பின்னால் இருக்கிறதுலேருந்து நீங்கள் ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா அது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூட ஷெல்ஃப் லைஃப் இருக்கிறது போல் இருக்கும். ஸோ நான் எப்போவுமே பின்னால் இருந்து தான் ப்ராடக்ட்ஸை எடுப்பேன். அப்புறம் பருப்பு, உளுந்து இதெல்லாம் எப்படி வாங்குவேன் அப்படின்னா, டிமார்ட் பிராண்டோடதே இருக்கும். அது மிச்ச பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது ரேட்டு குறைவாக இருக்கும், தரமானதாகவும் இருக்கும். நம்ம தரமானதாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து எடுக்க வேண்டியது ரொம்பவே முக்கியமான விஷயம். அது பார்க்கும்போதே நமக்கு தெரியும் இது தரமானதாக இருக்கா அப்படிங்கிறது. தரமாக இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணினா கண்டிப்பாக நான் அதை வாங்குவேன். அப்புறம் கிரவுண்ட் நட்டெல்லாம் தனியாக ஓப்பன் இதில் வச்சுருப்பாங்க, அதுலேயுமே நான் பார்த்துப்பேன். அதுபோல் சனா வாங்கினாலும் அப்படி தான் ஓப்பனில் வச்சுருக்கிறது. அது தரமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நான் அதை தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா பேக்கெட்டில் இருக்கிறத விட இது ரேட்டு கம்மியாக இருக்கும். தரமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம தாராளமாக அதை வாங்கிக்கலாம். இன்னும் சானிட்டரி பேட்ஸ் எல்லாம் பெரிய சைஸ் பேக் வாங்கினீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்பவே ஆஃபர்ஸில் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய பேக்காக வாங்கினா நமக்கு ரொம்பவே லாபமாக இருக்கும். இன்னும் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும். டிஷர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை கிட்ஸுக்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நிறையவே நான் டிமார்ட்டில் வாங்குவேன். இந்த வாட்டி கூட என் பாப்பாவுக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருந்தேன் வீட்டுக்கு போடுறது போல். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு, அந்த பேண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஷார்ட் ஆயிருச்சு. ஸோ நான் இந்த வாட்டி டிமார்ட்டில் ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருந்தேன். ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும். எவ்வளோ துவைச்சாலும் சரி தான், இல்லை பிள்ளைங்க போட்டு எவ்வளோ விளையாண்டாலும் சரி தான், நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரமாக நாசம் ஆகாது டிமார்ட்டில் வாங்குகிற பேண்ட்ஸ் எல்லாம். ஸோ நான் என் பாப்பாவுக்கு டிமார்ட்டில் தான் வீட்டுக்கு போடுற மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்குவேன். அதுபோல் டெய்லி வேர் பண்ணுற ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் கூட நான் டிமார்ட்டில் வாங்குவேன். ரேட்டும் கம்மியாக இருக்கும், நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். இன்னொரு விஷயம், நீங்கள் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் உங்கள் கிச்சனையாக இருக்கட்டும், இல்லை உங்கள் ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் ரொம்ப தரவாக செக் பண்ணுங்கள். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இல்லை அப்படிங்கிறத பார்த்து உங்கள் வீட்டில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த திங்ஸை நீங்கள் வாங்கவே வேண்டாம். உங்களுக்கு தேவையாக இருக்கும், கொஞ்ச நாளையில இந்த காலி ஆயிரும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் அந்த ப்ராடக்ட்ஸ் நீங்கள் எழுதி வச்சு வாங்குங்க. அப்படிங்கிற பட்சத்தில்
காசு வீணாகாமல் தேவையான ப்ராடக்ட்ஸ் மட்டும் வாங்கி காசை சேவ் பண்ண முடியும். இல்லைனா நமக்கு தெரியாது வீட்டில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது இல்லை அப்படிங்கிறது. ஸோ தெரியாமல் பார்க்குறதெல்லாம் வாங்கி வாங்கி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுவோம். அப்புறம் தான் இது இன்னும் சேர்ந்து எக்ஸ்பயர் ஆயிரும். அப்புறம் நம்ம தூக்கி போட்டுருவோம். இதெல்லாம் காசு தானே இல்லையா, நம்ம உழைக்கிற காசு இல்லையா. ஸோ அது வீணாகாமல் நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் வேஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அது திங்ஸு கிடையாது, நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்ச காசு. அதுதான் நீங்கள் வீணாக போட்டுட்ருக்கீங்க. இதை மட்டும் நீங்கள் எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. இது மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் இது போல் தேவையில்லாத திங்ஸ் நீங்கள் வாங்கி சேர்க்க மாட்டீங்க வீட்டில். நானும் முன்னாலெல்லாம் இப்படி தான் ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு போகாமல் பார்க்குறதெல்லாம் வாங்குறது, வீண் பண்ணுறது, இந்த மாதிரி தான் இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் ஏஜ் வர கொஞ்சம் மெச்சூரிட்டி வர நானும் கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான் இதெல்லாம். சில ப்ராடக்ட்ஸ் பார்த்தா இது கம்மியான ரேட்டில் தானே இருக்குது, நம்ம வாங்கிக்கலாம், இல்லை இதில் ஆஃபர்ஸ் இருக்குது, பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபர்ஸ் இருக்குது, வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கிக்குவோம். பட் அது நமக்கு தேவையில்லாத பொருளாக இருக்கும். மட்டும் இல்லை, கம்மியான ரேட்டு தானேன்னு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க அது பில் போடுற இடத்துல போகும்போது தான் தெரியும் அவ்வளோ ஒரு பெரிய தொகையாக வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் தவிர்க்கணுன்னா நீங்கள் வீட்டில் இருந்தே லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும். அந்த லிஸ்ட்டில் இருக்க திங்ஸ் மட்டும்தான் நீங்கள் வாங்கணும். எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒன்று புதுசாக பார்த்தீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும், நீங்கள் அதை யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா 1-2 ப்ராடக்ட் வாங்கிக்கலாமே தவிர மிச்சப்படி வேறு எதுவுமே வாங்காதீங்க. முடிஞ்ச அளவு ஜங்கு வாங்காதீங்க. உங்களால் எதெல்லாம் ஹெல்த்தியாக சமைச்சு சாப்பிட முடியுமோ இல்லை ஹெல்த்தியாக சாப்பிட முடியுமோ அதுக்கேற்றது போல் பார்த்து வாங்குங்க. நீங்களும் ஹெல்த்தியாக இருக்கணும், உங்கள் ஃபேமிலியையும் ஹெல்த்தியாக பார்த்துக்கணும். நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தால் தான் உங்கள் ஃபேமிலியை நீங்கள் ஹெல்த்தியாக பார்த்துக்க முடியும். இதெல்லாம் நான் அனுபவப்பட்ட அப்புறம் தான் எனக்கே இது ஒரு பாடமாச்சுது. அதனால தான் என்ன மாதிரி யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் முன்னவே உங்களுக்கு இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் டிமார்ட்டில் என்னென்ன திங்ஸ் வாங்கியிருந்தேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் தான் எனக்கு இன்னும் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதுக்கேற்றது போல் வீடியோஸ் மேக் பண்ணுறேன். இந்த ஒரு வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் ஒவ்வொருத்தரும் நல்ல ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணி ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர். டாட்டா.